சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 இல்ல சாந்தமா இருங்க. ஆரம்பிச்சு கலைஞரை பற்றி அதெல்லாம் மட்டமான புத்திங்க. ஒருத்தர் இறந்த பிறகு அவரை விமர்சிப்பதே தவறான ஒரு விஷயங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல பக்கம் ஒரு இருண்டான பக்கம் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ என்னுடைய ஜாதிக்கு எதிராகத்தான் சமூக நீதி அப்படின்னு பேசுகிறாங்க. பேசட்டும். ஆனால் நம்ம ஜாதி அழியல இல்லை, அது பாட்டுக்கு அதுவும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த 97% உள்ள மக்களுக்கு எவ்வளோ நல்லது கலைஞர் செஞ்சுருக்காரு. எனக்கும் கலைஞருக்கும் அரசியலில் எவ்வளோ வேறுபாடு இருக்கலாம். ஆனால் ஒரு தந்தையை போல என்கிட்ட அப்படி பாசம் காட்டியவர் கலைஞர். அதை நான் சொன்னால் நீ திமுக போறியா, இல்லை ஜெயலலிதாவும் ரொம்ப நல்ல, அப்போது ஏடிஎம்கே போறியா அப்படின்னா இந்த சொல்கிறான் பாருங்கள், அவனுக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம். அது இல்லை. ஒருவருக்கு பல முகங்கள் உண்டு. உனக்கு எந்தெந்த முகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்க. எல்லா முகத்தையும் நான் வெறுக்கணும். ஒருத்தர் அவர் எனக்கு பிடிக்கல, அவர் போட்ட சட்டை நல்லா இல்லை, பாட்டு நல்லா இல்லை, நட நல்லா இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய புத்தி நல்லா இல்லைன்னு அர்த்தம். பஞ்சாயத்து, ஸ்டேட்டு, சென்ட்ரல் மூணிலையும் கொடிகட்டி பறந்தவர் கலைஞர். அதை மறுக்க முடியாது. இதுதான் ஹிஸ்ட்ரி. இது அண்ணாமலைன்னு ஒருத்தர் பெரிய ஆம்பளை, மீச இல்லாத ஆம்பளை. அவர் ஒன்றுமே இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லாதவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறத பார்க்கும்போது தான் வேடிக்கையாக இருக்கு. நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டீடா பொட்ட. 25,000 புக்கு படித்தேன், 75,000 கேஸ் எடுத்தேன். என்னத்துக்கு? வாய் தான் காது வரைக்கும் கிழியதே தவிர செயல் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாக்க சார். ஐ மீன் இந்த ஆள் உள்பட என்ன தீப்படி தான் வச்சிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், அண்ணாமலை அரசியலில் பூஜ்யம். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். உதயநிதி வந்தா என்னங்க தப்பு? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, எல்லாம் வயசானவங்களாவே இருக்காங்களே, இளைஞர் வரக்கூடாதான்னு கேட்குறோம் ஒரு இடத்துல. அப்புறம் உதயநிதி வராருன்னா அவர் ஏன் வராரு? வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். ஆம்பளையா இருந்தா ஆண்மை இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? ஆம்பளையா இருந்தா ஆண்மை இருக்கணும், ஆண்மை இருந்தா புள்ள பிறக்கும். அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க, நகை கடைக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்து வைப்பான், ஏற்று விட்டு பையனை உட்காந்து வைப்பான். வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான். டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிப்பான். ஏன்னா நான் ஒரு நடிகை, என் பையன் நடிகன் ஆகணும். ஏன்னா அந்த ஜீன். விஜய் இன்னும் வரவே இல்லையா சார்? விஜய் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போது என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளேருந்து அவர் எடுக்கணும். விஜய் வந்துட்டாரேன்னு தனியாக ஆந்திராலேருந்து ஓட்டு, கர்நாடகாலேருந்துலாம் ஓட்டு இங்கே வராது. அதனால் விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுற்றி. இப்போ நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார், நான் எல்லாருக்குமான முதல்வர் அப்படிங்கிறார். யார் எனக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லலை. இப்போ 1000 ரூபாய்க்கு நீ கையெந்திர நிலைமையில தான் இருக்க. தமிழ் புதல்வன் அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படிச்சு பார்த்தீங்கன்னா, வறுமை கல்வி கற்க, கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை, கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபா கொடுக்குறாருல்ல? இப்போ மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எல்லா கட்சிக்காரங்களும் தான் அதில் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்களுக்கு. அது 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதே போல் போன மாதம் ஒன்று பார்த்தேன், படிப்பை தொடர விடாமல் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு பணம் கொடுக்கணும். இது முன்னாடியே செய்யணும்னு நினச்ச ஒரு ஸ்கீம் தான், அதை செய்கிறாங்க. அதான் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? கட்சியில் கட்சிக்காக உழைக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் ஊரில் இருக்கிற திருடன், பொறுக்கி, அப்புறம் கொலைகாரன் எல்லாரையும் இந்த கட்சியில் சேர்த்துப்போம் அப்படின்ட்டு மற்ற கட்சிகளை பேசுறதுக்கு நமக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எல்லாரும் இங்க இருக்கா? வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார் போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. மதசார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி கிறிஸ்துவர்களுக்கு என்று தனியான ஒரு அமைப்பு இருக்குது, முஸ்லீம்களுக்கு தனியான அமைப்பு இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கும் தனியாக கொடுத்துட்டோம்.
அதை மட்டும் அரசு எடுத்து நடத்துறதுங்கும் போது தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது. அது வந்து டோட்டலாக இல்லை, எல்லாத்தையும் அரசு எடுத்துக்கணும், இல்லை எல்லாத்தையும் அரசின் பிடியிலிருந்து விடுவிச்சிடணும். இதற்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா. ஆனா இப்போ சரியா செயல்படலைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் குடம் 10 லட்சம் பேருக்கு மேல பால் குடம் எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்திருக்காங்க. பழனியில் இருக்கிறது முருகனே இல்லை, பழனியில் முருகன் இல்லை. பழனியில் யார் இருக்காங்க? தண்டாயுதபாணி இருக்கார், அவ்வளோதான். தவிர வந்து அது கும்பிட்றவனுக்கும் சாமிக்கும் இருக்கிற பிரச்சனை. நடுவில் இருக்கிறவங்க யாரும் இல்லை ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு. ஒரு செங்கலை நட்டு அந்த செங்கல் மேலே விபூதி குங்குமத்தையை பூசி மஞ்சள் தடவி இதுதான் என்னுடைய குலதெய்வம்னு ஒருத்தன் சொன்னால் அந்த நம்பிக்கையை மாற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. என்னடா ஃபாரின்ல படிச்சவன பார்த்து அடா போடாங்கற? லே, உனக்கு என்ன தெனாவட்டு இருந்தா எங்க குலதெய்வத்து மேல ஏறி உட்கார்ந்திருப்ப. எது? இது குலதெய்வமா? ஆமா. டேய், இது மயில் கல்றா. எதுடா கல்லு? ஐயோ, இத பார்த்தாடா கல்லுங்கற? இதுடா எங்க குலதெய்வம். 40 சீட்டும் அண்ணாமலை தலைமையில் இருந்தால் 40 சீட்டும் தோக்குன்னு ஒரு வருஷம் முன்னாடி சொன்னேன். 40 தோத்துதா இல்லையா? அவரு வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம், மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்சு. இப்போ சொல்றாங்க நீ அண்ணாமலையை சபிச்சிட்டேங்கிற. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். தன்னை தவிர வேற 39 பேரும் ஜெயிக்க கூடாதுன்னு ஒருத்தர் கெட்ட புத்தியோட வேலை செஞ்சா அந்த கெட்ட புத்தி அவருக்கு சேர்த்து வேலை காட்டிடுச்சு. ஆனால் எந்த அரசியலுக்குமே எந்த கட்சிக்குமே தகுதி இல்லாத ஒரு நபர் என்றால் அது அண்ணாமலை மட்டும்தான். யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. நான் இப்போ நான் ஏதாவது அண்ணாமலையை உரிமையில பேசவே இல்லையே. நான் பேசின ஏதாவது மரியாதை குறைச்சலா இருக்கா? அதை புரிஞ்சுக்கணும். யாருமே வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணான்னா அனாதையாக தான் நிற்கணும். இதில் என்ன மரியாதை என்ன இருக்குது? எனக்கு என்ன, நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சிக்கிறாங்க. ஐயோ என் தலைவர் நான் எங்கே சொன்னேங்க? அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷ்னல் காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காரு அண்ணாமலை? எனக்கு புரியவே இல்லை. நாய் சேகர்னு சொல்கிறாங்க, யாரோ நாய் சேகரை சொல்கிறாங்க. எஸ்வி சேகர்னு சொன்னாதான் நான் கோச்சிக்கணும், அவ்வளோதானே. இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு. அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறோம், யார் பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம். அது என்னென்னா முதிர்ச்சியின்மை. ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கணும், ஒரு உறுப்பினராக ஒரு 10 வருஷம் இருக்கணும், எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் நம்பியார் வந்து ரகசியமாக பீரோ மேலே கேமரா ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிரட்டுவார் கதாநாயகனை. அந்த மாதிரி அரசியலை இங்கே பண்ணினா இது செல்லுபடி ஆகாது. இவர் மாதிரிலாம் சும்மா வெத்த வரல, எல்லா மேட்ரு ஃபோட்டோ செல்ஃபோனில் இருக்குது. மேட்ரு ஃபோட்டோ இது இருக்குதே. அவர் சொல்கிறாரு நான் தெலுங்குன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்ல கிடையாது. வந்தேரிலாம் யாரையும் சொல்லலை. நான் அப்படி சொல்கிறேன்னு இவங்களாம் கருதிக்கிறாங்க. நீங்கள் யாரும் திராவிடர்னு யாரும் இல்லை. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள். அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்கிறோம், அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்றோம். என் நிலத்தில் வாங்க எல்லாரும் வாழுங்க. இப்போ கூட எனக்கு பிரச்சனை இருக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 60-100 வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை, எங்களை திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு அடிச்சிருந்தால், இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. சீமான் யார்? முதலமைச்சர் மகனா, பேரனா? இல்லை. யார்? நீங்களா யாருடா? நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான், ஈரக்கொலையிலிருந்து பேசுவான், உள்ளத்திலிருந்து பேசுவான், உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான். பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கி சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான், அவனுக்காக பேசுவான். ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ். இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள். விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் இருந்து கீழே குனிந்து பாருங்கள்.
ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடங்கள், அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள், ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும். புதுசா சொல்லுவான், மேகம் வெடிச்சிருச்சுன்ட்டு. குண்டு வச்சது யாரா? எங்க அப்பத்தா சொல்லும்ல, கால கொடுமையப்பா, வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. விலை ஏறிட்டான், மின்கட்டணம் ஏறிட்டான், பஸ் விலை ஏறிட்டான், இவர் போராட்டம் நடத்து வரான். லபடை கப்பால் ஒண்ணு இல்ல, நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாயின்னு மட்டும் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாரு, நடைபாதை நடப்பதற்கு. நடைபாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாக்கி